தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 10:31-32. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். குற்றுயிரா அந்த மனுஷன் கிடக்கிறான். முதலில் அந்த வழியே ஒரு ஆசாரியன் வந்தான். இவன் என்ன பண்ணானா? பக்கமாய் விலகி போனான். ஏன்? இவனுக்கு பிரமாணம் ரொம்ப நல்லா தெரியும். இவனுக்கு தெரியாத பிரமாணம் இல்லை. என்ன பிரமாணம்? யாத்ராகமம் 23 அதிகாரம் 4-5 வசனம். ஒரு சத்துருடைய ஆட்டை மாட்டுக்கே இரக்கம் செய்யணுமா சார்? பிரமாணம் பிரமாணமே சொல்லுகிறது. சத்துருவின் ஆடு மாடு கூட நீ ஈனப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் ஒரு மனிதன் பேரில் நீ எவ்வளவு இரக்கம் காட்டணும்? அந்த இரக்கம் என்கிற விஷயத்துல இவன் அடிபட்டுட்டான். அடுத்தவனுக்கு இரக்கம் காட்டல, டோட்டல் பிரமாணத்தையே மீறிட்டான் சார் இவன். ஏன் சார் இவன் விலைக்கு போனான் என்றால், நம்பர் 1, வீட்டுக்கு சீக்கிரம் போய் சேரலாம், இருட்டத்துக்கு முன்னாடி. ஆபத்தான பாதை. எவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நம்ம சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். 2வது, இப்பதான் பிரமாணத்தை கையில் எடுக்கிறான். இவ்வளவு நேரம் எடுக்கல, இப்ப எடுக்கிறான். என்ன பிரமாணத்தை எடுக்கிறான்? இவனை தொட்டால் காயம்பட்டிருக்கிறான். ஆக காயம்பட்டவனை ரத்தத்தை தொட்டால் அல்ல மரித்தவனை தொட்டால் அது தீட்டு, என் ஊழியம் கெட்டு போயிடும். ஊழியம் தான் எனக்கு முக்கியம். இவன் எக்கடு கட்டும் போட்டோம். ஒரு ஜீவனே கெட்டுக்கிட்டு இருக்குதே, இரக்கம் செய்யன்னு சொன்னாரு, அதெல்லாம் மறந்துட்டான். சுயநலம். அப்புறம் நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? அதுதாங்க இன்னைக்கு கிறிஸ்தவம். நாம் ஏன் இவனுக்காக, இவன் யாரோ, இவனுக்கு ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் என்று பாதிக்கப்படாத கிறிஸ்தவனுக்கு அடையாளம் இந்த ஆசாரியன். ரிஸ்க் எடுக்காதவன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரிஸ்க் எடுக்கிறது தாங்க கிறிஸ்தவம். முழு நேர ஊழியமா ரிஸ்க் எடுத்து போற இடத்துக்கு போகணும். சில உபதேசங்களை ஃபாலோ பண்றதுக்கு பாதிக்கப்பட வேண்டியது இருக்கும். கிறிஸ்துவ நிமித்தம் பாதிப்பு வரும். பயப்படாதீங்க, கர்த்தர் நம்ம அம்போன்னு விடவே மாட்டான். 2வது, லேவியன் ஒருவன் வந்தான். அவனாச்சும் பார்த்துட்டு அப்படியே போனான். இவன் கிட்ட வந்து பார்த்து விட்டு போயிட்டான். ஆகவே தேவ பிள்ளைகள், அந்த போலியான ஆசாரியனை போல லேவியனை போல இராதபடிக்கு நல்ல சமாரியன் அவர் சுபாவம் நமக்கு இருப்பதா. இதை கேட்குறவங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, யாருக்கு என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் அப்படியே ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஒப்பு கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.